Welcome friends, welcome to my channel My First View. இன்னைக்கு நம்ம Szechuan noodles எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்க நான் noodles எடுத்து வச்சிருக்கேங்க. இங்க பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்திறேன். இந்த கொதிக்கிற தண்ணியில இந்த noodles சேர்த்திறேங்க. இப்போ இந்த noodles நல்லா வேகட்டும். நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியில இருந்து வடிச்சு எடுத்துட்டு சில்லான தண்ணி இல்லைன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி சாதா பச்சை தண்ணியில ஒரு அலசி கொஞ்சமா எண்ணெய் மேலால ஊத்தி குலுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நம்ம இப்படி பண்றதுனால அந்த நூடுல்ஸ்ல இருக்க வழுவழுப்பு தன்மை எல்லாம் போய்டுங்க. அந்த வழுவழுப்பு தன்மை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ மேல ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊத்தி குலுக்கிக்கலாம். கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்தி குலுக்கி விட்டுறலாம். இது எதுக்காக செய்யறோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக செய்யறோங்க. இப்போ நம்ம ஒரு கனமான ஒரு கடாய் வச்சிருக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்திக்கலாங்க. தேவைப்பட்டா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்திக்கோங்க. ஏன்னா உங்க நூடுல்ஸ் எவ்வளவு சேர்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு தகுந்த போல சேர்த்திக்கோங்க. இப்போ ஆலிவ் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் பொடியா கட் பண்ண பூண்டு சேர்த்திடுறேங்க. பூண்டு வதங்கினதும் நீல வாக்குல கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்திடுறேன். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஹைலியே வச்சுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்திடுறேங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் நல்லா ஃபைனா கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்திடுறேன். கூடவே கேரட்டும் சேர்த்திடுறேங்க. கூடவே பீன்ஸு அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண குடமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்திடுறேங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கறியெல்லாம் ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ஒரு 60லேருந்து 70% குக் ஆனா போதும். இப்போ இதில் நான் செஷ்வான் சாஸ் சேர்க்குறேங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இனி கூட கொஞ்சம் சாஸ் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்திடுறேன். ஃப்ளேம் ஹைலியே வச்சுக்கோங்க. சோயா சாஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் தாங்க ஊற்றிருக்கேன். டீஸ்பூனில் தான் ஊற்றிருக்கேன், அதிகமாக ஊற்றலை. இப்போது நம்ம வேக வச்ச இந்த நூடுல்ஸை சேர்த்திடலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்க்கும் போதே உப்பு போட்டிருந்தோம். அது போக நம்ம நியூடுல்ஸ் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தி தான் வேக வச்சோம். அதனால இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா கூட சேர்த்திக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால நான் சேர்க்கலை. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க.
டேஸ்டியான ஷெஸ்வான் நூடுல்ஸ் தயாராகிடுச்சுங்க. இந்த ஷெஸ்வான் நூடுல்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஃப்ளேமில் குக் பண்ணணுங்க. காய்கறியெல்லாம் வந்து 60லேருந்து 70% குக் பண்ணால் போதும். ஷெஸ்வான் சாஸ் வந்து காரமாக இருக்கும், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு இந்த ஷெஸ்வான் நூடுல்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.